வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். கனமழை காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. விஜயின் அரசியலை தவிர்க்க முடியாத அரசியலாக பார்க்கிறேன். நடிகர் பார்த்திபன் கருத்து. பாமக நிறுவனர் ராமதாஸை விமர்சித்த தமிழக முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தல். பாமகவினர் சாலை மறியல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சோமவார பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சோமவார பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பூஜையில் மகிழா சங்க தலைவி சத்யா ரமேஷ் பாபு முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் கமிட்டி உறுப்பினர்கள் முன்னிலையில் சிறப்பாக விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். மீனவர்கள் கடலுக்குள் செல்லாததால் தேங்காய் திட்டு துறைமுகத்தில் ஓய்வு எடுக்கும் படகுகள். புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி பரவலாக மழை பெய்து வருகிறது. கடந்த வாரம் அவ்வப்போது மழை பெய்தது. ஆனால் இந்த வாரம் வெயில் கொளுத்தியது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. குளிர்ந்த காற்றும் வீசியது. இதனால் இதமான சூழ்நிலை நிலவியது. இதற்கிடையே தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி காரைக்காலில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. எனவே மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்தது. அதன்படி புதுச்சேரி மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் படகுகள் தேங்காய் தீட்டு துறைமுகம் மற்றும் உப்பளம் புதிய துறைமுக பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. மீன்பிடி தொழிலுக்கு செல்லாத மீனவர்கள் தங்களின் மீன் வலைகளையும் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் முதன்முறையாக IPL கிரிக்கெட் போட்டிக்கு ஏலம் எடுப்பது போல் பாகூர் கிராமத்தில் பாகூர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிக்கான கிரிக்கெட் வீரர்கள் ஏலம் எடுக்கப்பட்டனர். கிரிக்கெட் போட்டிகளில் மிகவும் பிரபலமானதாக IPL மற்றும் தமிழகத்தின் TNPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி உள்ளன. அந்த வகையில் புதுச்சேரி வரலாற்றில் முதன்முறையாக உள்ளூர் கிரிக்கெட் வீரர்களின் திறமையை ஊக்குவிக்கும் வகையில் பாகூர் கிராமத்தில் பாகூர் பிரீமியர் லீக் சீசன் 2 என்ற கிரிக்கெட் போட்டிகள் முதன்முறையாக நடைபெற உள்ளது. பிரம்மாண்டமாக துவங்க உள்ள இந்த லீக் போட்டிக்கான கிரிக்கெட் வீரர்கள் ஏலம் எடுக்கும் முறை நடைபெற்றது. 8 அணிகள் பிரிக்கப்பட்டு அந்தந்த அணிகளுக்கு உரிமையாளர்களாக பாகூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள், இளைஞர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் அணியின் உரிமையாளர்கள் நியமிக்கப்பட்டனர். ஒவ்வொரு அணிக்கும் 20 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். IPL போட்டியில் ஏலம் கேட்பது போல் 8 அணி உரிமையாளரும் வட்டமேசை அமைத்து ஒவ்வொரு கிரிக்கெட் வீரரின் பெயர் சொல்ல சொல்ல அவர்கள் பெயரை போர்டில் எழுதி வைத்து அந்தந்த அணிகள் ஏலம் எடுத்தனர். சுமார் 4 லட்சம் ரூபாய் செலவில் வீரர்கள் ஏலம் எடுக்கப்பட்டனர். இதில் அதிகபட்சமாக 10,000 ரூபாய், 15,000 ரூபாய், 8,000 ரூபாய், 6,000 ரூபாய் என்று கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் அதிகபட்சமாக ஏலமாக எடுக்கப்பட்டனர். இதற்கான போட்டி வருகிற ஜனவரி மாதம் 12ஆம் தேதி துவங்கி 17ஆம் தேதி வரை மொத்தம் 8 நாட்கள் மிகப்பெரிய அளவில் நடைபெற இருக்கிறது. இவ்விழாவிற்கு வீரர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவினை BPL குழுவினர் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இதுகுறித்து விழா குழுவினர் கூறுகையில், இம்முயற்சி கிராம பகுதிகளில் உள்ள விளையாட்டு வீரர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவர்களையும் TNPL, IPL போன்ற போட்டிகளில் பங்கேற்க வைப்பது இதற்கான ஒரு சிறிய முயற்சியாக கிராமப்புற விளையாட்டு வீரர்களின் நலனுக்காக இந்த BPL போட்டி துவங்கப்பட்டுள்ளது என்றார். முதல் ஈவென்ட் நம்ம 5 ஸ்டார் லீக் போயிருக்கேன். இங்கே உள்ளூர்ல லீக் போயிருக்கேன். அப்போ வந்து ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு வீக்கெண்ட்ஸ்ல லீக் போகும். ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக டிராவல் போகும்.
நியூ ஜெர்சி, வாஷிங்டன் வந்து யாரும் ஊரே யாரும் கேள்வின்றது அவசியமான விஷயம். ரெண்டாவது வந்து சட்ட நாளை ஒட்டி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றி பாராளுமன்றத்தில் ஒப்படைத்து சட்ட வரவு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவம்பர் 26ஆம் நாளை இந்திய அரசியலமைப்பு சட்ட நாள் என இந்தியா முழுவதும் அனைவராலும் கொண்டாடி வரும் வேளையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்டம் தோறும் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை உறுதிமொழி ஏற்க வேண்டும் என தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு செய்திருந்தார். அதன் அடிப்படையில் புதுச்சேரி சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அமைப்பு செயலாளர் புதுச்சேரி தமிழ்நாடு தலையாரி தமிழ்மாறன், பொருளாளர் செல்வநந்தன், தலைமை நிலைய செயலாளர் அரிமா தமிழன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் ஆதவன், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் எழில்மாறன், தலைமை அலுவலக செயலாளர் லட்சுமி, மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் உட்பட துணைநிலை அமைப்புகளின் மாநில செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள் உட்பட திரளான தோழர்கள் பங்கேற்றனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அளப்பரிய பேருழைப்பால் படித்து வகுத்தளிக்கப்பட்ட புதுச்சேரியில் கனமழை பாதிப்பு குறித்து 112-1077 ஆகிய கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலும் 9489811070 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் பொதுமக்கள் தங்களது புகார்களை தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் 29ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனிடையே கனமழையை எதிர்கொள்ளும் வகையில் புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் 112-1077 ஆகிய கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் பொதுமக்கள் நலனுக்காக தகவல்களை தெரிவிக்கும் வகையில் 9488107170 என்ற வாட்ஸ்அப் எண்ணையும் பயன்படுத்தி புகார் தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்து விமர்சனம் செய்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க கோரி புதுச்சேரியில் பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதானி குழும நிறுவனரை சந்தித்து பேசியது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை விடுத்திருந்தார். இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்பின் போது ராமதாசிற்கு வேறு வேலை இல்லாததால் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார், அதற்கு பதிலளிக்க முடியாது என தெரிவித்தார். பாமக நிறுவனர் குறித்த தமிழக முதலமைச்சரின் இந்த பதிலுக்கு பாமகவினர் மட்டுமின்றி பல்வேறு அரசியல் கட்சியினரும் கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக முதல்வரின் பேச்சை கண்டித்து புதுச்சேரி பாமகவினர் ராஜீவ்காந்தி சிலை 4 முனை சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு ஸ்டாலின் புகைப்படத்தை சாலையில் போட்டு காலால் மிதித்தனர். அப்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்த பேச்சுக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் அவரது பேச்சை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் சமாதானப்படுத்தி கலையை செய்தனர். விஜயின் அரசியலை தவிர்க்க முடியாத ஒரு அரசியலாக தான் பார்ப்பதாகவும் அரசியலில் அவர் திமுகவை எதிர்ப்பதுதான் சரியான விஷயம் என இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் தெரிவித்துள்ளார். கொரோனா காலத்தின் போது புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்பு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டன. புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்பு கட்டணத்தை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து திரைத்துறையை சார்ந்த பலர் வலியுறுத்தி வந்த நிலையில் புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்புகளுக்கான கட்டணம் வெகுவாக குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் படப்பிடிப்புக்கான கட்டணத்தை குறைத்த முதலமைச்சர் ரங்கசாமியை நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன்
சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் படப்பிடிப்பு கட்டணத்தை குறைத்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த கட்டணம் இன்னமும் குறைக்கப்பட்டால் புதுச்சேரியில் சுற்றுலா மேம்படும், நிறைய படப்பிடிப்பு நடைபெறும், உலகில் மிக அழகான கடற்கரை நகரங்களில் புதுச்சேரியும் ஒன்று என தெரிவித்தார். தொடர்ந்து நயன்தாரா தனுஷ் விவகாரம் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த பார்த்திபன், நயன்தாரா தனுஷ் இடையிலான கருத்து வேறுபாடு சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஒரு பக்கம் தனுஷ், ஒரு பக்கம் நயன்தாரா. இதில் திருமணம் ஒன்றிற்கு வந்த அவர்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் அமர்ந்திருந்தது பார்ப்பதற்கு நன்றாக இருந்தது. நாம் பார்வையாளர்கள், அதனால் இரு தரப்பையும் நான் ரசிக்கிறேன் என கூறினார். தொடர்ந்து திரைத்துறையில் சமீப காலங்களாக விவாகரத்து அதிகரித்து வருகிறது என செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், இந்த வருடம் விவாகரத்து வருடம் போல, அதனால்தான் நிறைய விவாகரத்து செய்திகள் வந்துள்ளன. நான் ரகுமான் சாருடன் கிட்டத்தட்ட 22 ஆண்டு காலமாக பழகியுள்ளேன். அவர் மிகவும் தூய்மையானவர். அவரை போல ஒரு சிறந்த மனிதர் உலகத்திலேயே கிடைக்க மாட்டார். அதனால்தான் விவாகரத்து அறிவித்த அவரது மனைவியே அவரை பற்றி யாரும் தவறாக பேச வேண்டாம் என கூறியுள்ளார். அவர்கள் விவாகரத்து விஷயத்தில் நாம் தலையிட்டு இருக்கக்கூடாது, அவசரப்பட்டு கருத்து கூறிவிட்டோமோ என தோன்றுகிறது என தெரிவித்தார். தொடர்ந்து நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த பார்த்திபன், விஜயின் அரசியலை தவிர்க்க முடியாத ஒரு அரசியலாக நான் பார்க்கிறேன். ரஜினி, கமல் அரசியலுக்கு வரும்போது கூட இவர்கள் வந்து என்ன செய்து விடுவார்கள் என விமர்சனங்கள் இருந்தது. அதுபோல விமர்சனங்கள் தான் தற்போது விஜய்க்கும் உள்ளது. ஆனால் அவருடைய எழுச்சி என்பது மிகவும் பிரமாதமாக உள்ளது. அவர் அடுத்தடுத்த நல்ல முன்னேற்றங்களை அடைவார் என கூறினார். மேலும் விஜய் திமுகவை எதிர்ப்பதுதான் சரியான விஷயம். அரசியல் என்றால் இன்று யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களை எதிர்ப்பதுதான். கடந்த காலங்களில் எம்ஜிஆரும் அதைத்தான் செய்துள்ளார் என கூறிய அவர், எனக்கும் அரசியலில் பயங்கர ஈடுபாடு உள்ளது. நானும் ஒரு நாள் அரசியல் கட்சி ஆரம்பிப்பேன். என் அரசியல் யாரையும் சார்ந்திருக்காது. புதிய பாதை தொடங்கி என்னுடைய அனைத்து படங்களிலும் அரசியல் உள்ளது. எனக்கும் அரசியல் விருப்பம் உள்ளது. ஆனால் அது இப்போது இல்லை என கூறினார். தொடர்ந்து பேசிய பார்த்திபன், இன்று சமூகத்தில் பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு உள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை, பாதுகாப்பு தேவை என கூறி நாம் தான் அவர்களை பலவீனமாக்கி விடுகிறோமோ என தோன்றுகிறது. ஒரு ஆணை விட பெண் தான் வலிமையானவர் என பார்த்திபன் குறிப்பிட்டார். ஒரு 2000 இன்னொரு பாதியை குறைச்சோம்னா பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கி நான் பாண்டிச்சேரியில் வந்து நம்முடைய முதல்வர் சந்தித்ததுக்கான காரணம், இங்கே படப்பிடிப்புலாம் நடக்கிறதுக்கு இருந்த கட்டணங்கள் வந்து வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கு. கொரோனா நேரத்தில் இந்த கட்டணங்கள் அதிகமாக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது குறைக்கப்படாமே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக அவர் இருக்குமா சரி செல்வம் இவங்க எல்லாமே வந்து நிறைய முயற்சி பண்ணி அநேகமாக பாக்யராஜ் சார் தான் முதல்ல மனு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க தடை விதித்திருந்த நிலையில் தனியார் படகு சவாரி நிறுவனங்கள் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகளை கடலுக்குள் அழைத்து சென்றுள்ளது தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது புதுச்சேரியில் மிதமான மழை பெய்து வருகிறது. கடல் மிகவும் சீற்றத்துடன் காணப்படுவதால் அலைகள் சுமார் 5 அடி முதல் 6 அடி தூரத்திற்கு எழும்புகிறது. கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் தொடர்ந்து கடலில் குளித்து வருகின்றனர். மேலும் கடற்கரையானது வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்த நிலையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்தது. இதன் காரணமாக மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு செல்லாமல் தங்கள் படகுகளை தேங்காய் திட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். ஆனால் தனியார் சுற்றுலா படகு நிறுவனங்கள் மீன்வளத்துறையின் உத்தரவை மதிக்காமல் ஆபத்தை உணராமல் சுமார் 50க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை 5க்கும் மேற்பட்ட படகுகளில் கடலுக்குள் அழைத்து செல்கின்றனர்.
அதன்படி தனியார் சுற்றுலா படகு சவாரி மையத்திலிருந்து கிளம்பி முகத்துவாரம் மற்றும் அதனை சுற்றி சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அழைத்து சென்று மீண்டும் படகு சவாரி மையத்திற்கு வந்தடைகிறது. கடல் மிகவும் சீற்றத்தோடு காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்லும் தனியார் படகு கடல் சீற்றத்தால் மிகவும் தள்ளாடியவாறே செல்கிறது. இது சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியை தருவதாக எண்ணி படகு தள்ளாடும் பொழுது கத்தி ஆரவாரம் செய்கின்றனர். ஆனால் ஆபத்து என்னவென்று பயணிகளுக்கு தெரியவில்லை. மீனவர்களே மீன்பிடிக்க கூடாது என தடை விதித்து அவர்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ள நிலையில் இதுபோன்று தனியார் படகு சவாரி அழைத்து செல்லும் நிறுவனங்கள் மக்களின் உயிர் மீது எந்தவித அக்கறையும் கொள்ளாமல் பணத்திற்காக ஆபத்து என்ன என்பதை சற்றும் சிந்தித்து பார்க்காமல் செயல்படுகின்றனர். மீன்வளத்துறை மற்றும் காவல்துறை இதுபோன்ற பேரிடர் காலங்களில் ஆபத்தை உணராமல் படகு சவாரி அழைத்து செல்லும் தனியார் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இந்திய அரசியலமைப்பு சட்ட நாளை ஒட்டி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சட்டப்பேரவை வளாகத்தில் இந்திய அரசியலமைப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சட்டத்துறை செயலர் உள்ளிட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் இந்திய அரசியலமைப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சட்டப்பேரவை முன்புள்ள அம்பேத்கர் சிலைக்கு கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இந்திய அரசியலமைப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். நவம்பர் 26ஆம் நாளாகிய இன்று இங்கிது நாள் இந்த அரசமைப்பினை இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். சென்னையை சேர்ந்த பட்டதாரி இளைஞர் கோவிந்த் சந்திரா என்பவர் வறுமை நீங்கி ஏழைகள் இல்லாத உலகை உருவாக்க வலியுறுத்தி நாள்தோறும் 40 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். சென்னையை சேர்ந்த பட்டதாரி இளைஞர் கோவிந்த் சந்திரா என்பவர் வறுமை நீங்கி ஏழைகளே இல்லாத உலகை உருவாக்க வலியுறுத்தி நாள்தோறும் 40 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். கடந்த ஜூலை 25ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் உள்ள அப்துல் கலாம் நினைவிடத்தில் இருந்து தொடங்கி கேரளா சென்று பின்னர் தமிழகம் வழியாக புதுச்சேரி வந்த அவர் சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பயணம் வெற்றி பெற வாழ்த்து பெற்றார். மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் 2030 வறுமையில்லா உலகம் என்ற திட்டத்தின் கீழ் ஐநா வெளியிட்ட கொடியில் முதலமைச்சர் ரங்கசாமி கையெழுத்திட்டார். தொடர்ந்து சென்னை சென்று அங்கு தமிழக முதல்வரை சந்தித்து வாழ்த்து பெற உள்ளார். மேலும் 6 ஆண்டுகளுக்குள் 195 நாடுகளுக்கு சென்று பிரச்சாரம் செய்து 2030ஆம் ஆண்டு டிசம்பர் 31இல் அப்துல் கலாம் நினைவிடத்தில் நடைபயணத்தை முடிக்கவும் கோவிந்த் சந்திரா திட்டமிட்டுள்ளார். தினத்தந்தி ரிப்போர்ட். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 1 வார காலமாக புதுச்சேரியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. நேற்று இரவு சாரல் மழை பெய்து வந்த நிலையில் காலை முதல் வானம் இருள் சூழ்ந்து மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்த நிலையில் தற்போது புதுச்சேரியில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடற்கரை சாலை, விமான நிலையம், உப்பளம், ராஜ்பவன், முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை உள்ளிட்ட நகர பகுதிகளிலும் இதேபோன்று கிராமப்புறங்களான பாகூர், திருக்கனூர், வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்து வருகிறது. ஆனால் பள்ளி கல்லூரிகள் புதுச்சேரியில் இன்று வழக்கம் போல் இயங்கியதால்
மாணவர்கள் மழையில் நனைந்தபடியும் குடைபிடித்தபடியும் பள்ளிக்கு சென்றனர். மேலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்தது. இதன் காரணமாக மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு செல்லாமல் தங்கள் படகுகளை தேங்காய்திட்டு துறைமுகத்தில் 200க்கும் மேற்பட்ட விசை படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருந்தனர். அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் கட்டுமரம், வலை, விசைப்படகு ஆகியவற்றை உரிமையாளர்கள் அவ்வப்போது கண்காணித்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மீன்வளத்துறையின் அவசரகால கட்டுப்பாட்டு அறை 24x7 முழு நேரமும் இயங்கி வருகிறது. எனவே மீனவர்கள் அவசர உதவிக்கு 0413235342 என்ற எண்ணிலோ அல்லது அவசர கால செயல் மையத்தின் இலவச எண்கள் 1070 மற்றும் 1977 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் மீன்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கனமழை காரணமாக நாளை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் அனைத்து கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். ஜிப்மர் ஊழியர் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் ஊழியர்கள் நலசங்கம், ஜிப்மர் பணியாளர் நலசங்கம் சார்பாக இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்பட்டது. ஜிப்மர் ஊழியர் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் ஊழியர்கள் நலசங்கம், ஜிப்மர் பணியாளர் நலசங்கம் சார்பாக இந்திய அரசியலமைப்பு தினம் தலைவர் வேல்முருகன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. ஜிப்மர் ஊழியர்கள் நலசங்க உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், SC/ST சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தின் நண்பர்களும் சேர்ந்து இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் லெனின் பாபு பங்கு பெற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட SC/ST மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் ஜிப்மர் ஊழியர் நலசங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தலைவர் வேல்முருகன் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். நிகழ்ச்சியின் நிறைவில் மதன் நன்றி கூறினார். The people of India, having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, and to secure all its citizens. உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் கலைஞர் நூலகத்தை திறந்து வைத்து மக்களுக்கு மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா. தமிழ்நாடு துணை முதலமைச்சர், திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினின் 47வது பிறந்த நாளை முன்னிட்டு மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் டாக்டர் நிதிஷ் அகிலன் ஏற்பாட்டில் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறப்பு விழா, கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கும் விழா, பல்நோக்கு மருத்துவ முகாம் மற்றும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை மாநில இளைஞரணி அமைப்பாளர், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் வரவேற்று பேசினார். மாநில துணை அமைப்பாளர் குமார் முன்னிலை வகித்தார். மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா விழாவிற்கு தலைமை வகித்து கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து கழக கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், மொழிப்போர் தியாகிகள் கௌரவிப்பு மற்றும் தெருவோர வியாபாரிகளுக்கு தட்டுவண்டிகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பல்நோக்கு இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். மணக்குள விநாயகா மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவ குழுவினர் நடத்திய இலவச மருத்துவ முகாமில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். இந்த விழாவை மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் முகிலன், உத்தமன், ரெமி எட்வின், தாமரை கண்ணன், தமிழ் பிரியன், கிருபாசங்கர், பஜுலுதீன், சந்துரு, மாநில துணை அமைப்பாளர்கள் சிவா, ரமேஷ், ராமு உள்ளிட்ட பலர் முன்னின்று செய்திருந்தனர். இந்த விழாவில் அவை தலைவர் SP சிவகுமார், மாநில துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி செயலாளர்கள், அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் பாரம்பரிய நாட்டு வைத்தியத்தில் கால்நடைகளுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிப்பது என்பது குறித்து பயிற்சி மற்றும் செயல் விளக்கம் புதுக்குப்பம் கிராமத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம், கரிக்கலாம்பாக்கம் மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் பாரம்பரிய நாட்டு வைத்தியத்தில் கால்நடைகளுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிப்பது என்பது குறித்த பயிற்சி மற்றும் செயல் விளக்கம் புதுக்குப்பம் கிராமத்தில் நடைபெற்றது. இந்த பயிற்சி மற்றும் செயல் விளக்கத்திற்கு வேளாண் அலுவலர் தினகரன் தலைமை ஏற்று அனைத்து கால்நடை விவசாயிகளையும் வரவேற்று பேசினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி நம்மாழ்வார் நாட்டு வைத்தியர் செங்கீரன் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை எவ்வாறு நாட்டு வைத்தியத்தின் மூலம் குணப்படுத்துவது என்பது குறித்து பாரம்பரிய நாட்டு வைத்தியத்தை மருந்துகளை செய்து காண்பித்து பயிற்சி அளித்தார். நிகழ்ச்சியின் இறுதியாக சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி கால்நடைத்துறை இணை இயக்குனர், அப்பகுதி கால்நடை பொறுப்பாளருமான டாக்டர் குமார்வேல் கலந்து கொண்டு தற்போது மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய நோயை எவ்வாறு பேணி காப்பது, அவற்றை தடுப்பது எப்படி என்பது குறித்து விளக்கமாக எடுத்துக் கூறினார். கால்நடை மருத்துவர் செல்வமுத்து மழைக்காலங்களில் பரவக்கூடிய பெரியம்மை, கோமாரி நோய், சளி, ஜுரம் மற்றும் தீனி உண்ணாமை ஆகிய கால்நடைகளுக்கு இந்த தருணத்தில் எவ்வாறு மருந்துகளை கொடுப்பது என்பது குறித்து விளக்கமாக எடுத்துக் கூறினார். மேலும் இந்த செயல் விளக்கத்தில் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் அறிவியல் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்கள் தற்போது கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை பற்றியும் அதன் அறிகுறிகள் பற்றியும் அவர்கள் அதற்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் பற்றியும் அட்டவணைப்படுத்தி அவர்களுக்கு விளக்கமாக எடுத்துக் கூறினர். மேலும் இந்த பயிற்சியின் ஏற்பாடுகளை கரிக்கலாம்பாக்கம் உழவர் உதவியக பல்நோக்கு ஊழியர் தம்புசாமி செய்திருந்தார். இந்த பயிற்சியில் கலந்து கொண்ட 25 விவசாயிகளுக்கு மேல் அனைவருக்கும் அம்மை தடுப்பதற்கான நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து அனைவருக்கும் ஆத்ம திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டது. இந்த பயிற்சி முகாமில் தனுஷ்யா, தனுஸ்ரீ, டெல்னா ஜார்ஜ், ஸ்ரீ பிரியங்கா, வம்சிகா, இருதய திலக்குமார், வின்சியா, இவாஞ்சலின், ஜெய்னிதா, அக்ஷயா, யாமினி ஆகியோர் கலந்து கொண்டனர். திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் நம்ம மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலமாக காலத்தில் கால்நடைகளை எப்படி நோயிலிருந்து காப்பாற்றுவது குறித்த ஒரு முக்கிய செயல் விளக்கம் தான் இன்னைக்கு. இந்த செயல் விளக்கம் ஆனால் கம்பெனி பாக்ஸ்னு சொல்றாங்க. கம்பெனினா ஆட்டு அம்மைன்னு ஒரு கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல் நிலையத்தில் ஆய்வாளர் கணேசன் அவர்கள் தலைமையில் காவலர் பணிகளுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் பணிபுரிந்து வரும் போக்குவரத்து காவலர்கள் தெற்கு போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் உத்தரவின் அடிப்படையில் கிருமாம்பாக்கம் காவல்துறை ஆய்வாளர் கணேசன் தலைமையில் புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து பிரிவிலிருந்து காவலராக பணிபுரிந்து வரும் வெங்கடகிருஷ்ணன் மற்றும் ரங்கராஜன், STSI இவர்களின் மூலம் கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையில் பணிபுரிகின்ற உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் பணிபுரிகின்ற இடங்களில் எப்படி போக்குவரத்தை சரி செய்வது மற்றும் அவசர காலத்தில் எப்படி பணிகளை பொதுமக்களுக்கு புரிந்து கொள்வது போல் நடந்து கொள்வது என்பதனை பயிற்சி அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தெற்கு பகுதியான கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையில் பணிபுரிகின்ற அனைத்து காவலர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எப்படி பொதுமக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்வு நடைபெற்றது. நம்பர் 1 சிக்னல் கவனிப்பா. நம்பர் 1 சிக்னல் கிளாஸ் ஜங்ஷன் கிளாஸ் ரெஸ்ட் 1 2 சிக்னலோட வேலைனா நம்ம ஒரு ஜங்ஷன்ல நின்னு டியூட்டி பார்க்கறோம் இல்லையா. நம்பர் வலது பக்கம் 3 4 5 1 2 3 4 5. அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள மாதா கோவில் அருகே நடைபெற்ற நாடாளும் மக்கள் கட்சியின் 5ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் மாதா கோவில் அருகில் நடைபெற்ற விழாவின் முன்னதாக காலை 9 மணிக்கு கட்சியின் தேசிய தலைவர் அக்னி செல்வராசுவிற்கு புதுச்சேரி எல்லையான கோரிமேட்டில் நாடாளும் மக்கள் கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் கமலக்கண்ணன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிறகு 10 மணிக்கு முதலியார்பேட்டையில் உள்ள காந்தி மற்றும் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பிறகு 11 மணிக்கு அரியாங்குப்பத்தில் உள்ள தந்தை பெரியார், அம்பேத்கர் மற்றும் MGR சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணிக்கு மேல் அரியாங்குப்பம் மாதா கோவில் அருகில் கட்சியின் 5ஆம் ஆண்டு துவக்க விழாவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில்
புதுச்சேரி மாநில தலைவராக கமலக்கண்ணனுக்கு பதவியேற்பு விழாவும் நடைபெற்றது. அதன் பிறகு மாநில துணைத் தலைவராக கதிரவன், மாநில பொருளாளராக சந்தோஷ், மாநில அமைப்பாளராக மாணிக்கம், மாநில மகளிரணி செயலாளராக கலா, மாநில மகளிரணி பொருளாளராக செல்வி, மாநில இளைஞரணி அமைப்பாளராக சுரேஷ் ஆகியோர் பதவியேற்றனர். அதன் பிறகு தமிழ்நாடு மாநில துணை பொதுச் செயலாளராக ஜெய்சங்கர் மணியன், மாநில அமைப்பு செயலாளராக ஜாகிர் உசேன், மாநில நிர்வாகியாக சங்கர், விழுப்புரம் மாவட்ட செயலாளராக பாரதி ராஜா ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தன்னம்பிக்கை கலைக்குழுவின் தலைவர் எலிசபெத் ராணி, அனைத்து இந்திய திருக்கோவில்கள் மாநில தலைவி பிரியா சந்திரசேகர், அறம் சமூக சேவை அமைப்பின் தலைவர் அறம் நிஷா, அன்னை தெரேசா அறக்கட்டளையின் தலைவர் ராஜாத்தி, பொதுச் செயலாளர் அருணா, அனைத்து அமைப்பு தலைவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினர். பிறகு கட்சியின் தேசிய தலைவர் அக்னி செல்வராசு, மாநில தலைவர் கமலக்கண்ணனும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். பிறகு கட்சியின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் தேசிய தலைவர் அக்னி செல்வராசு பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பொதுமக்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர். ஏழை மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். அந்த அடிப்படையிலே அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்கிறோம். வரவேற்கிறோம், மேடை கலைக்கிறோம். அடுத்தபடியாக தமிழ்நாடு மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் மாண்புமிகு தோழரும் வழக்கறிஞருமான ஏரிகளில் வீசப்படும் அழகு சித்தர் ஆலயத்தில் வைக்கப்படும் வழிபாட்டு சிலைகள் மக்களின் நம்பிக்கையை புண்படுத்துவதாக இந்து சமய அறநிலைத்துறை இணை இயக்குநர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியான தென்னம்பாக்கத்தில் அழகுமுத்து ஐயனார் கோவில் உள்ளது. இக்கோவிலில் சீட்டு கட்டி வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறிய பின் சிலைகள் வைப்பது வழக்கம். இந்த நிலையில் பழைய சிலைகளையே எடுத்து பெயிண்ட் அடித்து வைப்பதாகவும், கோவிலில் வேண்டி வைக்கும் சிலைகள் காணாமல் போவதாகவும், அவற்றை அலுவலக ஊழியர்கள் ஏரியில் போடுவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் சிலைகள் வைக்க வருபவர்களிடம் அதிக பணம் வசூல் செய்யப்படுவதாகவும், இந்து அறநிலையத்துறை சார்பில் சிலை செய்ய எந்த ரசீதும் வழங்கப்படுவதில்லை என்றும், இந்து அறநிலையத்துறை முறையாக கோவிலை பராமரிக்கவில்லை என்று கூறி அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் மனு அளித்தனர். காரைக்காலில் புகழ்பெற்ற தாயிரா பள்ளியில் வருடாந்திர கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. காரைக்காலில் 203 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த தாயிரா பள்ளி ஹலரத் சுல்தானுல் ஆரிஃபின் சையது அஹ்மதுல் கபீர் ரெக்வாயி ஆண்டறிக்கையின் வருடாந்திர கந்தூரி விழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கந்தூரி விழாவினை முன்னிட்டு கடந்த 24ஆம் தேதி சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஜீனிலா குதிரை ஊர்வலமும் ஜீனிலா குதிரை கொடியேற்றமும் விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட கூண்டினில் கொடி வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து இரவு தாயிரா பள்ளியை வந்தடைந்தது. அதைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக கத்தி போடுதல் மற்றும் அலகுகளை குத்திக் கொண்டனர். பின்னர் ஜீனில்லா குதிரை கொடியேற்றமும் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. தாயிரா பள்ளி கந்தூரி விழாவில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனமழை காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை.
விஜயின் அரசியலை தவிர்க்க முடியாத அரசியலாக பார்க்கிறேன். நடிகர் பார்த்திபன் கருத்து. பாமக நிறுவனர் ராமதாஸை விமர்சித்த தமிழக முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தார். பாமகவினர் சாலை மறியல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.